மலேசிய அரசாங்கத்தால் நடிகர் விஜய் கைது செய்யப்பட்டதாக பரவும் தகவல் மலேசிய ஜனநாயகத்திற்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் கருத்து சுதந்திரம், அமைதியான ஒன்றுகூடல் மற்றும் அரசியல் எதிர்ப்புகளை ஒடுக்குவது தொடர்பான பரந்த கவலைகளை எழுப்புகிறது. விஜய் தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர். பல ஆண்டுகளாக தனது படங்களில் சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை வலியுறுத்தி வருகிறார். 2024ஆம் ஆண்டில் அவர் தனது முழுநேர அரசியல் பிரவேசத்தை அறிவித்து, தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். அவரது கட்சி சமூக நீதியை நிலைநாட்டுவதையும், ஊழலற்ற ஆட்சியை வழங்குவதையும், ஒடுக்கப்பட்டோரின் குரலாக இருப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மலேசிய அரசாங்கத்தால் விஜய் கைது செய்யப்பட்டதாக பரவும் தகவல் ஜனவரி 17, 2026 அன்று கிளம்பிய பரபரப்புக்குரிய ஒரு செய்தி. இந்த கைது சம்பவம் சமீபத்திய ஜனவரி நாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுடன் தொடர்புடையதாக தெரிகிறது. இந்த விழா டிசம்பர் 27, 2025 அன்று மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள புகெட் ஜாலில் தேசிய மைதானத்தில் நடைபெற்றது. இந்த பிரமாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் விஜய் தனது அரசியல் கட்சி தொடர்பான எந்தவொரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என மலேசிய காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இந்த கட்டுப்பாடுகளையும் மீறி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏந்திய ஒரு ரசிகர் மலேசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த கைது விஜயின் நேரடி கைது அல்ல, மாறாக அவரது கட்சி சின்னத்தை பயன்படுத்திய ஒரு ரசிகரின் கைது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த சம்பவம் மலேசியாவில் அரசியல் வெளிப்பாட்டின் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் அரசாங்கத்தின் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. மலேசிய அரசாங்கம் கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான ஒன்றுகூடலுக்கான உரிமையை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருகிறது. மனித உரிமை அமைப்புகள் மலேசிய அரசாங்கம் விமர்சகர்களுக்கு எதிராக அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்துவது குறித்து தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றன. தேச துரோக சட்டம் 1948, அமைதியான ஒன்றுகூடல் சட்டம் 2012 மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் மல்டிமீடியா சட்டம் 1998 போன்ற சட்டங்கள் அரசியல் எதிர்ப்பாளர்களை ஒடுக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. டிசம்பர் 27, 2025 அன்று கோலாலம்பூரில் ஜனவரி நாயகன் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. அங்கு டிவிகே கொடியை ஏந்திய ஒரு ரசிகர் கைது செய்யப்பட்டார். செப்டம்பர் 2025 இல் இந்தியாவில் விஜயின் அரசியல் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விஜயின் கட்சி தலைவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் டிவிகே இன் கரூர் மாவட்ட செயலாளர் மாதியழகன் கைது செய்யப்பட்டார். டிசம்பர் 30, 2024 அன்று தமிழக வெற்றி கழகம் கட்சி பணியாளர்கள் விஜய் எழுதிய கடிதங்களை விநியோகித்ததற்காக கைது செய்யப்பட்டனர். விஜய் இந்த கைதுகளை கண்டிக்கத்தக்கது மற்றும் ஜனநாயக விரோதமானது என்று கண்டித்தார். இந்த சம்பவங்கள் விஜயின் அரசியல் பிரவேசம் மற்றும் அவரது கட்சி எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்துக்காட்டுகின்றன. மலேசியாவில் கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான ஒன்றுகூடலுக்கான உரிமைகள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. அரசாங்கம் விமர்சனங்களை ஒடுக்குவதற்கும் எதிர்ப்பாளர்களை மௌனமாக்குவதற்கும் அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்துகிறது. இந்த சட்டங்கள் மனித உரிமை அமைப்புகளால் வழக்கமான சர்வாதிகார போக்குகளை பிரதிபலிப்பதாக காண்பிக்கப்பட்டுள்ளன. மலேசியாவின் ஜனநாயகம் 2018 இல் எதிர்க்கட்சிகள் அதிகாரத்திற்கு வந்தபோது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டது. இருப்பினும் இந்த ஜனநாயக பயணம் அரசியல் ஸ்திரமின்மை, தேர்தல் சீர்திருத்தங்கள், இன மற்றும் மத உணர்வுகள் போன்ற சவால்களை எதிர்கொண்டுள்ளது. விஜயின் மீதான கைது மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல் சூழல் மலேசியாவில் ஜனநாயக உரிமைகள் எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன என்பதை காட்டுகிறது. இது போன்ற சம்பவங்கள் அரசாங்கத்தின் விமர்சகர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களை அச்சுறுத்தி ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பை குறைக்கும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. மனித உரிமை அமைப்புகள் மலேசிய அரசாங்கம்
கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான ஒன்றுகூடலுக்கான உரிமைகளை மதிக்க வேண்டும் என்றும், அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன. மலேசிய அரசாங்கத்தால் விஜய் கைது செய்யப்பட்டதாக பரவும் தகவல் தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக இல்லாமல், மலேசியாவில் ஜனநாயக உரிமைகளின் பரந்த பின்னணியில் பார்க்கப்பட வேண்டும். இந்த சம்பவம் கருத்து சுதந்திரம், அமைதியான ஒன்றுகூடல் மற்றும் அரசியல் எதிர்ப்பை ஒடுக்குவது தொடர்பான கவலைகளை எழுப்புகிறது. மலேசியாவின் ஜனநாயக பயணம் இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பொறுத்தே அதன் எதிர்காலம் அமையும்.